ஓம் சாந்தி. பாபுவுடைய இனிமையான மகாவாக்கியம் இன்று 16/4/2025 பாபா சொல்றாங்க, मीठी बच्ची अपनी अवस्था देखो, मेरी एक बाप से ही दिल लगती है या किसी कर्म संबंधियों से दिल लगी हुई. இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய அவஸ்தா மனோநிலை பாருங்க. என்னுடைய மனோநிலை ஒரு தந்தையிடம் மட்டுமே ஈடுபட்டிருக்குதா? ஒரு தந்தையிடம் மட்டுமே உள்ளம் ஈடுபட்டிருக்கின்றதா? அல்லது ஏதாவது கர்ம சம்பந்திகளிடம், கர்ம சம்பந்தின கர்மம் செய்யக்கூடிய உறவுகளோடு உள்ளம் ஈடுபட்டிருக்குதா அப்படின்னு தன்னோட அவஸ்தா பாருங்க. பாபா கேள்வி கேட்கிறார், अपना कल्याण करने के लिए किन 2 बातों का पोता में रोज देखना चाहिए. தனக்கு தான் நன்மை செய்வதற்கு எந்த 2 விஷயங்களுடைய கணக்கை தினந்தோறும் நம்ம பார்க்கணும். அப்பதான் நமக்கு நம்ம நன்மை செஞ்சுக்க முடியும். பதில், யோகா மற்றும் நடத்தை. இதுக்கான சார்ட் தினந்தோறும் பார்க்கணும். செக் பண்ணுங்க, ஏதாவது டிஸ்சர்வீஸ் செய்யலதானே. சதா தன்னுடைய உள்ளத்துல கேளுங்க, நான் எவ்வளவு நேரம் எவ்வளவு தூரம் பாபா நினைவு செய்கிறேன். தன்னுடைய நேரம் எந்த விதத்துல பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குது. தூசரவங்க துணை தேக்தே, மற்றவங்கள நான் பார்க்கல தானே. எந்த ஒருடைய பேர் ரூபத்திலையும் என்னுடைய உள்ளம் போய் மாட்டல தானேன்னு செக் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நம்மளை மாற்றிக்கிறதுக்கு, நம்ம நன்மை செஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம டெய்லி பார்க்கணும். எந்த டிஸ்சர்வீஸும் பண்ணிடக்கூடாது. எவ்வளோ நேரம் பாபா நினைக்கிறேன், நம்மளோட நேரத்தை எவ்வளோ தூரம் பயனுள்ளாக்குறோம் எல்லாம் செக் பண்ணால் தான் நம்ம மாற்ற முடியும். அப்படிக்கும் தேகனா பாபா முரளி உள்ள சொல்கிறாங்க, தன்னைத்தானே பாருங்கள், நம்மளோட யோகா எப்படி இருக்கு. யோகா கித்தனா லக்தா, எவ்வளோ யோகா வருது. பாப் கே சாத் ஜித்தனா யோகா அச்சா லகே, எவ்வளோ தூரம் பாபா கூட யோகா நல்லா இருக்கும், அந்தளவுக்கு விக்ரம வினாஷம் ஆகிடும். பாபா ने कहा मेरे को याद कर तो கேரண்டி है. பாபா என்ன சொல்ற, என்ன நினைவு செய்யுங்க, கேரண்டி உங்களோட விக்ரமம் வினாஷம் ஆகிடும். அப்படி தில் அந்தர் ஹரேக் தேக்கே, நீங்கள் உங்களோட உள்ளத்தில் பாருங்க, என்னோட அப்பா கூட பாபா கூட எவ்வளவு யோகம் வைக்கிறேன். எந்தளவு நாம் யோகத்தில் இருக்கிறோமோ அவ்வளோ பவித்திரமாகும். பாவங்கள் அழிந்து கொண்டே போகும், யோகம் அதிகரித்து கொண்டே இருக்கும். பவித்திரனை பனேங்கே தோ யோக பிலேகனாய், தூய்மையாகலைன்னா யோகா வராதுல்ல. ऐसे भी कई है जो सारे दिन में 15 मिनट भी हुए नहीं. தூய்மையாகலைன்னா யோகா வராது, புத்தி பாபா கூட இணையாதுல்ல. இப்படி கூட குழந்தைகள் இருக்காங்க, முழு நாளில் 15 நிமிஷம் கூட நினைவு செய்யறதில்ல. தன்னைத்தானே கேளுங்க, என்னோட உள்ளம் பாபாவிடம் ஈடுபட்டிருக்கா, தேகதாரிட்ட இருக்கா, கர்ம சம்பந்திகளை நினைக்குதா. माया तूफान में तो बच्चों को ही लागे जो कोई लाएगी. ஆய புயல் குழந்தைகளுக்கு வருது. மாய புயலை கொண்டு வந்து சேர்க்குது. குதுபி சமசக்தி. அப்போ நம்மளே புரிஞ்சுக்கலாம், சிவபாபாவிடம் உள்ளம் ஈடுபட்டிருக்கா, இல்லை தேகதாரிட்ட இருக்கா, கர்ம சம்பந்திகளோட இருக்குதா. நம்ம மூலமா எந்த விக்ரமும் நடக்கலதானே. மாய என்ன பண்ணுது, குழியில் தள்ளி விட்டுடும். ஸ்டூடெண்ட்டை படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும், நம்ம பாஸ் ஆகுவோமா இல்லையா, எவ்வளோ மார்க் வரும், நல்லா படிக்கிறோமா. வரிசைக்கிரம் இருக்கு இல்லையா, படிப்பாங்க எல்லாருமே, ஆனால் எவ்வளோ படிக்கிறோன்றது அவங்களுக்கே தெரியும். दिन प्रतिदिन दुनिया की हालत भी खराब होती जाती. நாளுக்கு நாள் பாருங்க, உலக சூழ்நிலை ரொம்ப கெட்டு போயிட்டே இருக்கு. நிறைய சண்டைகள், சண்டை சச்சரவு அதிகமாக இருக்கு. விலாயத்துமே கியா கியா ஹோரே, ஃபாரின்லலாம் பாருங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு. அதை பற்றியெல்லாம் கேட்காதீங்க. எவ்வளோ மனிதர்கள் இறந்து போகிறாங்க. தமோ பிரதான உலகமாக இருக்கு. பல்காத்தே பாம்ஸ் நெய் பனானே, பாம்ஸ் உருவாக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா நாடுகள்லையும் பாம்ஸ் தயாரிக்கிறாங்க. परंतु वो खाते तुम्हारे पास ढेर रखे तो फिर हम क्यों ना बनाए. ஒருத்தர் சொல்கிறார் பாம்ஸ் தயாரிக்க, இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, உங்கள்கிட்டே நிறைய பாம்ஸ் இருக்கு, பிறகு ஏன் எங்களை நீங்கள் தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு என்ன, அது ஏதாவது சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கு. நீ தோ குலாம் ஹோக்கர் அப்படி இவங்களும் பாம்ஸ் தயாரிக்கலைன்னா அவங்களுக்கு அடிமையாக வேண்டி வரும். எதெல்லாம் உலகத்தில் இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களோ எல்லாம் விநாசத்துக்காக தயார் பண்ணிட்டு இருக்காங்க. விநாசம் நடக்கும்,
சொல்றாங்க, "शंकरர் विनाशम से வைக்கிறாரு. शंकर प्रेरक है, परंतु इसमें प्रेरणा की तो बात नहीं." शंकर வந்து பிரேரணை கொடுப்பாரு. அப்ப என்ன ஆகுமா? இந்த முழு உலகமும் வினாஷம் ஆகும். அவருடைய நெற்றிக்கண்லேருந்து சக்தி போகும்னு சொல்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்ட்டார் பாபா. பிரேரணா மூலமாலாம் இது நடக்காது. ஸ்தூலமாக என்ன செய்வாங்க? பாம்ஸ் போடுவாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும் எல்லாமே. இயற்கை சீற்றம் வரும், எல்லாமே வரும். எல்லாம் ட்ராமா பண்ணி நடக்குது. மாயா ரொம்ப ஜோராக அதோட வேலையை பார்க்குது பாபா. மாயா அதோட வேலையை பார்க்குது ஜோரா. நம்ம நம்மளோட வேலையை ஜோரா பார்க்கணும்ல. எல்லாமே பாருங்களேன், அதோட வேலையை சொல்கிறோம். உலகத்தில் கூட இந்த மாதிரி இருக்கு, மனிதர்களோட நிலை எப்படி இருக்கு, இயற்கை எப்படி இருக்குன்னா அதை தான் அதோட வேலையை பார்க்குது. எதுவுமே தவறு கிடையாது. அப்போ நான் ஆத்மா, என்னுடைய கர்மா என்ன? சிரேஷ்ட கர்மா செய்யணும், சுப சிந்தன் பண்ணணும், நல்ல வைப்ரேஷன் எனர்ஜி கொடுக்கணும். இதுதான் நம்மளுடைய இதை பர்ஃபெக்டாக செய்யணும். இயற்கை அதோட வேலையை பர்ஃபெக்டாக செய்யுது, மனிதர்கள் அவங்களோட இதை பர்ஃபெக்டாக எல்லாமே விநாசத்துக்காக ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஸ்தாபனைக்காக நம்முடைய காரியங்களை செய்யணும்ல. இதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். அவங்க விநாசத்துக்குரிய வேலைகள் செய்கிறாங்க, நம்ம ஸ்தாபனைக்குரியதில் என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு நேரம் அதிகம் ஒதுக்கணும், அதுக்குரிய சிந்தனைகளை செய்யணும், அதுக்குரிய விஷயங்களை பார்க்கணும். பாப்கா டைரக்ஷன் ஹே, பாபோட டைரக்ஷன்னா கெட்டதை பார்க்கக்கூடாது, கெட்டதை கேட்கக்கூடாது, கெட்டதை பேசக்கூடாது, கெட்டதை சிந்திக்கணும். மாயோட டைரக்ஷன் என்ன? பாபா சொல்கிறதே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிடும் அது. மாயோட டைரக்ஷன் शिवबाबा ज्ञान मत सुनो, शिवबाबा சொல்கிறதை கேட்காதன்றோம் அது. ऐसा जोर से माया छमाट मारती है. பாபா கெட்டதை கேட்கக்கூடாதுன்ட்டார். மாயா என்ன பண்ணுது? பாபா சொல்கிறதை கேட்காதன்னு சொல்லுது, நல்லதை கேட்க விடாது. அப்படி ஒரே அடியாக அடிக்குது, புத்தியிலே உட்காராது. பாப்கோ யாது கர்ணை சக்தி, பாபாவை நினைவு செய்ய விடாது. தேகதாரி நினைப்பாங்க, மித்திர சம்பந்தி உறவுகள் நினைப்பாங்க. பாபாக்கு ஆக்ஞானையும் பாபாவோட கட்டளை கேட்க மாட்டாங்க. பாபா சொல்கிறாங்க, மனதால நினைவு செய்யுங்க, இல்லைன்னா கட்டளைக்கு கீழ்ப்படியாதவராக ஆயிடுவீங்க. இன்னாரோட நினைவு வருது, இன்னோட நினைவு வருது, கீழே விழுந்துருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் உங்களுக்கு என்ன வேணும்? கவனம் வேணும், எச்சரிக்கை வேணும். இந்த மாதிரிலாம் சிந்தனையே வரக்கூடாது. இவங்க நினைவு வருது, அவங்க நினைவு, இந்த மாதிரி விஷயத்துலேருந்து வெறுப்பு வரணுங்கிற பாவம். இதை பற்றியே நம்ம கேட்கக்கூடாது, அதிலே போகக்கூடாது. இந்த உலகமே முழுவதும் சீச்சி உலகமாக இருக்கு. நமக்கு பாபா புது உலகம் स्वर्गम स्थापना பண்ணிட்டு இருக்க. तुम बच्चों को बाप का और सृष्टि चक्र का परिचय मिला है. உங்களுக்கு பாபோட அறிமுகம் கிடைச்சிட்டு, சிருஷ்டி சக்கரத்தோட அறிமுகம் கிடைச்சிட்டு, இப்போ அந்த படிப்பில் ஈடுபட வேண்டியதானே. பாப் கத்தை अपने अंदर को देखो, உங்களோட உள்ளத்தை பாருங்க. நாரதரோட உதாரணம் சொல்கிறாங்கல்ல இல்லையா? நாரதர்கிட்ட என்ன சொன்னாங்க? உங்களை நீங்கள் போய் பாருங்க கண்ணாடியில், லக்ஷ்மி வரணம் அடைவதற்கு தகுதி இருக்கான்னு பாருங்க சொன்னாங்க. நம்ம பாபா நிறைய நமக்கு ஞானத்தோட விஷயங்கள் என்ன பண்ணுறாரு? புரிய வச்சுட்டே இருக்கார். நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அடிக்கடி என்ன பண்ணுங்க? அதாவது சிந்தன் பண்ணுங்க, மனன் பண்ணுங்க. என்ன ஞானம் கிடைச்சதோ புத்தியில் என்ன பண்ண நினைவு வச்சுக்கணும். தினந்தோறும் முரளி படிங்க. அதுவும் ரொம்ப நல்லது. முரளியில் என்ன பாயிண்ட்ஸ் வருது அதை என்ன பண்ணும்? மந்தன் பண்ணும். சில குழந்தைகள் முரளி கேட்குறாங்க, டெய்லி சேவா பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, பாபா வீட்டிலே இருக்காங்க. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதிகம் நினைவு செய்கிறாங்க. அப்படின்னா வெளியில் இருக்காங்கன்னா ஞானம் கேட்க அவங்களால தினந்தோறும் வர முடியல, அல்லது சென்டரில் இல்லை, தூரத்தில் இருக்காங்க, மனசில் நினைக்கிறாங்க பாபா பாபா, பந்தனத்தில் இருக்காங்க. பாபாவை பார்க்கவே இல்லை, அவங்க பாபாவை பார்க்கவே இல்லை, சாக்காரத்தில் யாருன்னே பார்க்கல. ஆனால் நினைவு அப்படி பாபாட்ட இழுக்குது. அஷா வீட்டில் இருந்தபடியே சாட்சாத்காரம் கிடையாது. பாபா பற்றி கேள்விப்படுறாங்க, பாபா வந்துட்டான்னு கேள்விப்படுறாங்க. அப்படியே மனசு என்ன ஆயிடுது? பாபாட்ட பலியாயிடுது. கேட்டு கேட்டே பாபா மேலே நிச்சயம் ஏற்பட்டுடுது. அச்சா பாபா தாரணைக்கு சொல்ற, கோய் பி கர்த்தவ்ய ऐसा नहीं करना, எந்த ஒரு காரியமும் அப்படி செய்யக்கூடாது. அது மூலமாக யஜ்யத்தினுடைய பிதாவிற்கு நிந்தனை ஏற்படுறது போல. பாபாவுக்கு கெட்ட பேராம எந்த காரியம் செய்யக்கூடாது. பாபா மூலமாக என்ன ஒரு ரைட்டியஸ் சரியான புத்தி கிடைச்சிருக்கோ அந்த புத்தி மூலமாக நல்ல காரியம் செய்யும்.
எந்த ஒருவருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. 2வது விஷயம் தாரணைக்கு, ஒருத்தர் மற்றவரிடம் உல்டா சுல்டா தலைகீழான சமாச்சாரம் கேட்கக்கூடாது. தங்களுக்குள்ள ஞானத்தோட விஷயங்களை பேசுங்க. பொய் பேசுவது, சைத்தான் வேலை செய்வது, வீட்டை குலைக்கக்கூடிய காரியம், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் விட்டு வாயிலிருந்து சதா ரத்தினங்கள் வெளிவர வேண்டும். ஈவில் விஷயங்கள், கெட்ட விஷயங்களை கேட்கக்கூடாது, மற்றவங்களுக்கு சொல்லவும் கூடாது. வரதானம், பஞ்ச விகாரம் என்ற எதிரியை பரிவர்த்தன் மாற்றம் செய்து சகயோகி ஆக்கக்கூடிய மாயா ஜீத் ஜெகத் ஜீத் ஆகுங்க. विजयी दुश्मन का रूप परिवर्तन जरूर करता है, तो आप विकारों रूपी दुश्मन को परिवर्तित कर सही स्वरूप बना दो. வெற்றியாளர் எதிரி. வெற்றியாளர் யாரோ அவர் என்ன செய்வார்? எதிரியினுடைய ரூபத்தையே மாத்திடுவார். எதிரியா இருக்கவங்களையும் மாத்திடுவார். ஆக நீங்க விகாரம் என்ற இந்த எதிரி என்ன பண்ணணும்? மாற்றம் செய்து பரிவர்த்தனை செய்து சகயோகி ரூபமா ஆக்கிடுங்க. அது மூலமா என்ன ஆகும்? சதா உங்களுக்கு அவர் சலாம் பண்ணிகிட்டே இருப்பார். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவார். யார் எதிரியோ அவரே ஹெல்ப் பண்ணுவார். காம் விகார் இருக்கு, அதை சுப பாவனையா மாத்துங்க. இல்லையா? குரோதம் இருக்கு, கோபம் இருக்கு, ஆவேசம் இருக்கு, அதை ஆன்மீக நஷாவா மாத்துங்க. குஷியா மாத்துங்க. லோபம் பேராசை இருக்கு, அதை பற்றற்றதா மாத்துங்க. மோகம் இருக்கு, அதை ஸ்நேகமா மாத்துங்க. தேக அபிமானத்தை சுய அபிமானமாக மாத்துங்க. இப்போ பரிவர்த்தனை செஞ்சுட்டா மாயாஜீத் ஜெகஜீத் ஆகிவிடலாம். சுலோகன், ரியல் கோல்டுமே மேரா பன்ஹி ஆலாய். உண்மையான கோல்டில் என்னோடது 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 சொல்கிறோம்ல, அதுதான் வந்து உலோகம். உலோகத்தை மிக்ஸ் பண்ணுறது. அப்போ அதில் வேல்யூ குறைஞ்சி போயிடும். जो वैल्यू को कम कर देता है इसलिए मेरेपन को समाप्त. அந்த என்னோடதுன்ற அந்த உலோகம் உண்மையான கோல்டோட மதிப்பை குறைத்து விடுகிறது. ஆகையினால் என்னுடையது என்பதை சமாப்தி பண்ணிடும். பாபா எல்லாமே உங்களுடையது. இன்னைக்கு பாபா அவ்யக்த சமிக்கேஸ்வராங்க கம்பைன்ட் ரூபத்தினுடைய இணைந்த ரூபத்தினுடைய ஸ்மிருதி மூலமாக சதா வெற்றியாளர் ஆகுங்க. अभी कोई कार्य में या सेवा में जब अकेले अनुभव करते हो, இப்போ சில சேவா பண்ணுறோம், ஏதாவது காரியம் செய்கிறோம், தனியாக இருக்கிறது அனுபவம் ஆகுதுன்னா களைப்பு வந்துடும். அப்போது फिर दो भुजा वाले को साथी बना, யாராவது ஹெல்ப் கேட்குறோம், நம்ம தனியாக செய்ய முடியாது, யாராவது ஹெல்ப் வேணும் அப்படின்னு அந்த மனுஷங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்குறோம். பாபா என்ன சொல்ற? 1000 பூஜைகள் நான் தயாராக இருக்கேன், என்ன மறந்துடுறீங்க? 1000 பூஜை கொண்டவர் அங்கே வந்தாலே 2 பூஜை 4 பூஜை இல்லை, எல்லா பூஜைகளும் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ 1000 பூஜம் கொண்ட பாபா பரந்தாமத்திலிருந்து விடுத்து உங்களுக்கு துணையாக இருக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. அப்போ நீங்கள் அவரோட கம்பைன்ட் ரூபத்தில் ஏன் இருந்து சேவா பண்ணக்கூடாது? உங்களோட துணையாக கம்பைண்டாக ஏன் வைக்கக்கூடாது? சதா புத்தி மூலமாக பாபா கூட கம்பைண்டாக இருங்க. அவருடைய உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். அச்சா, ஓம் சாந்தி.